அவங்கள இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. சொல்லாம கொள்ளாம. சொல்லாம கேளுங்க. அதை கேளுங்க மேடம். சொல்லிதானே வச்சுக்க. நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன் இப்ப. நான் கூட்டிட்டு வந்தனாலதான் இப்ப நான் அதுவும் உட்காந்துருக்கு, நானும் உட்காந்துருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க பிரேக் அடிச்சிருக்கான். ஏன்னா ஐயோ நான் கட்டா வரல, அது ஒரு பதஷ்டமா இருக்கும். நான் இங்க வந்தோடதான் ஓப்பனா சொல்றேன், வந்தது எதுக்கு தெரியுமா, இதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு. பாவம். உங்க வைஃப்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், பெரிய அதனால தான் கல்யாணம் முடிச்சோம். சரி, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாமே? பிடிக்கிறனால தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. என்ன வைக்கப்படுறீங்க? இதுவே வேற பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு நிச்சயதார்த்தமா கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணா என்னை புரிஞ்சுக்கிறதுனால அது ஓடி போயிடும். இது புரிஞ்சுக்கிட்டனால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா என் மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்தில் ஓர்மையாக இருக்கிறேன். ஆதரவு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆதரவு வேணும் உங்களுக்கு? என்ன ஆதரவுன்னு சொன்னால், இப்போ எனக்கு திறமை இருக்குது, அதனால் வியாபாரம் பார்க்குறதுக்கு திறமை இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த சீசன் டேத்துலலாம் தீபாவளி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சரக்கு வரும், லாட் சரக்கு வரும், இது வரும். அது வியாபாரம் பார்க்கலான்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு, ஒரு 50,000 கொடுங்க, இல்லை ஒரு ரூபா கொடுங்க, வியாபாரத்தை பார்த்து தரேன்னா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க நிலைமைக்கு தந்தாப்படி ரொம்ப பலகீனமாக இருக்கும். நான் ஒரு ஆள்கிட்ட கெஞ்சுவேன், இதை வியாபாரத்தை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆதரவு கிடைக்கிறது இந்த தடவை கூட அப்படி தான் விட்டுட்டேன். ஒரு இடத்துல சட்டை வந்துச்சு, அதை வாங்கி மாற்றினா ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும், நம்மளுடைய கஷ்டம் தீரும். அது மட்டும் இல்லை மேடம், இதில் இடையில என்ன விஷயம்னா, இதில் நான் குழு கடைன்னு சொல்லி அதுவே நான் மாதம் வந்து 16 சில்லரை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லாமல். எவ்வளோ? 16,000 சில்லரை ரூபா. ஏன்? குழு கடைன்னு சொல்லி அதை போட்டு வியாபாரம் பார்க்கலான்னு சொல்லி இது பண்ணது. அது என்னன்னா அதில் அபிவிருத்தி இல்லாமல் போச்சு. வியாபாரம் நம்மளுக்கு அதான் அபிவிருத்தி இல்லாமல் போச்சு. அது என்னடான்னா அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆயிட்டுனா, இன்ன வரைக்கும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. இருந்தாலும் எல்லாத்தையும் சுருக்கிட்டாலும் இன்னும் சிரமமாக தான் இருக்குது. மாதம் 16,000 சில்லரை ரூபா கட்டணும்னு சொன்னால் நான் யார்கிட்ட போடுறது, யார்கிட்ட வாங்குறது, யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்ற ஒரு நிலை. எப்படி 16,500 ரூபாய் கட்டுறீங்க? இதை எப்படி கட்டுறீங்கன்னா, இப்போ முன்னமுடா கட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டாக கட்டுறது. 5ஆம் தேதி வரும். அதுக்கு ஏதாவது வியாபாரத்தை பார்ப்பேன், யார்கிட்டயாவது சம்பளத்துக்கு போவான், இல்லாட்டினா வந்து ஒரு சரக்கு வாங்கி மாற்றிவிட்டு அந்த லாபத்தை வச்சு டக்குன்னு கட்டிக்கிறது. அதை நான் முன்ன கட்டுறது. இதுக்கு முன்னாடி இப்போ 2-3 வருஷம் ஆச்சு. இங்கே ஏதாவது கடையில் ஏன் வேலைக்கு போகக்கூடாது? என்னோட செயல்பாடுகள்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும், அது எனக்கே தெரியுது. நம்ம போய் அதில் போய் சொல்ல முடியுமா, என்கிட்ட குறை இருக்குங்க, என்னை அனுசரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அவங்க அனுசரிக்க மாட்டாங்க.